வர்க்கமூலம் 56 பெருமானம் அமைவது எந்த இரு முழு எண்களுக்கு இடையில் ஆகும். அதாவது வர்க்கமூலம் 56க்கு முன்னுள்ள நிறைவர்க்க எண் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இலகுவாக நம்மளுக்கு இப்படி பார்க்கலாம். 7 49 8 64. ஆகவே முன்னுள்ளது 7 49, பிறகு உள்ளது 8 64. வர்க்கமூலம் 49 என்று சொன்னால் 7, வர்க்கமூலம் 64 8. ஆகவே 7க்கும் 8க்கும் இடையில அமையும். அடுத்த வினா, ஒருவில் காட்டிய அரைவட்ட தள வடிவத்தின் ஆரை 14 என் சுற்றளவை காண்க. இது 14 சொல்லி சொன்னால் இந்த இடமும் 14. அப்போ இந்த வில் கண்டுபிடிக்கணும். இது அரைவட்டமாகவே அரை தர 2 5 2 5 என்றா 22 7 6 14. இது ரெண்டையும் சுருக்கலாம். 7 சுருக்கினா ஒரு முறை, 14 2 முறை, ஆக 44 சென்டிமீட்டர். இது பில்ட நீளம். ஆக 44 14 14 28. அதை நாங்கள் கூட்டினோம் என்று சொல்லி சொன்னால் இதுக்கான விட வரும். ஆக மொத்தமாக 72 சென்டிமீட்டர் என்று சொல்லி இதுக்கான விட அமையக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்த வினா ஒருங்கு செய்வோம். முக்கோணி ஏபிசி பிக்யூஆர் பாருங்க பிள்ளைகள், ஏபிசி பிக்யூஆர் இது ரெண்டுலையுமே ஏபி சமன் பிக்யூ குறிக்கப்பட்டிருக்குது. கோணம் ஏபிசி சமன் கோணம் ஏபிசி. இது பாருங்க, இந்த இடத்துல கோணம்னு தரப்படணும், அது தரப்படலை. ஓகே, பிக்யூஆரும் ஆகும். இரு முக்கோணிகளும் ஒருங்கு செய்வதற்கான மற்றொரு சந்தர்ப்பத்தை படத்தில் குறித்து ஒருங்கு செய்யும் நிபந்தனையை எழுதுக. சரி, நாங்கள் ஒன்றை குறிக்கணுமா? ஓகே, குறிக்கலாம். எப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போது கோணங்களை குறிக்கலாம், பக்கங்களை குறிக்கலாம். சரி, நான் பக்கத்தை குறிக்கிறேன். இந்த கோணத்துக்கு எதிராக உள்ள இந்த பக்கம் இங்கே இந்த கோணத்துக்கு இந்த பக்கத்துக்கு சமன். சரியா? அப்போ உங்களுக்கு வந்து நிபந்தனையை எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே சந்தர்ப்பத்தை படத்தில் குறித்து காட்டியாச்சு. ஒருங்கி செய்யும் நிபந்தனையை எழுதுக. இது என்ன நிபந்தனை எழுதும்? ரெண்டு பக்கங்கள், அதே நேரம் ஒரு கோணம். ஆகவே பக்கம் கோணம், பக்கம் என்ற நிபந்தனையில் ஒருங்கி செய்யும். அதை உங்களுக்கு எழுதிடலாம். ஓகே, அடுத்தது காட்டிய ஆரை 7 சென்டிமீட்டர், மையக்கோணம் 45 இருந்தால் பரப்பு. சரி பிள்ளைகள், 45 சொன்னால் பாருங்க, இன்னொரு 45 சேர்த்தனு சொல்லி சொன்னால் இதை கால் வட்டமாக இருக்கும்னா, இன்னொரு 45 சேர்த்தம்னு சொல்லி சொன்னால் இது ஒரு கிட்டத்தட்ட கால் வட்டமாக இருக்கும். இது இந்த படத்தை வச்சு திங்க் பண்ண வேணாம். இது இன்னொன்று 90 பாய் மாதிரி வரைஞ்சிருக்காங்க. ஓகே, 90 பாய் மாதிரி வரைஞ்சிருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், அதாவது 360 45 தர 5r வர்க்கம், பரப்பளவுக்கு 5r வர்க்கம். இப்போ இதை சுருக்கினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு இலகுவாக 45 சொன்னால் ஒரு தடவை. ஓகே, 36 360 45 எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அதாவது 90 எவ்வளோ இருக்குன்னு சொல்லி சொன்னால் வந்து 4. ஆகவே 45 8. ஆகவே 1 கீழ் 8 தர 5 என்றா 22 கீழ் 7 தர 6 7 தர 7. இந்த 7 மேலே சுருக்கலாம். 8 22 2ஆல் சுருக்குனீங்கன்னு சொல்லி சொன்னால் 11 4. ஆகவே இங்கே 11 தர 7. ஆகவே 77 கீழ் 4. ஆகவே சென்டிமீட்டர் வர்க்கம். பிறகு சுருக்கி போடலாம். சுருக்கி போட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் 77 4 எவ்வளோ இருக்குது? 7 4 எவ்வளோ இருக்குது? ஒரு முறை. ஓகே, ஒரு முறை. இப்போ மீதி எவ்வளோ? 7 4 போனால் 3 37 9 9 36 36 ஒன்று மிச்சம் 10 4 எவ்வளோ? இது 2 2 8 20 5. ஆக 19.25 சென்டிமீட்டர் வர்க்கம் என்று கொடுக்கலாம். ஐந்தாவது ஃபார்மசி காண்க. ஃபார்மசி காண்க. 6a வர்க்கம் 4a வர்க்கம் b வர்க்கம். பிள்ளைகள் இதில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் முன்னாடி 6க்கும் 4க்கும் ஃபார்மசி பார்ப்போம். 6க்கும் 4க்கும் ஃபார்மசி 2ஆல் சுருக்கலாம். சுருக்கினீங்கன்னா 3, இங்கே 2. ஆகவே அகெயின் 2ஆல் சுருக்கிறேன். 3 1 3ஆல் சுருக்கிறேன்.
1 1 இதெல்லாம் பெருக்கும். இப்போ 3 2 6 6 2 12 ஆக 12. இங்கிலீஷ் லெட்டர்ஸ் ஏ இருக்குது, பி இருக்குது. ஏல இங்கே வர்க்கம், இங்கேயும் வர்க்கம், ஆக வந்து பெரியது வர்க்கம் தான். பியில் வர்க்கம் மட்டுமே உண்டு, ஆக வர்க்கம் மட்டும் போட்டால் சரி. உருவில் இலற்றிய பகுதியின் பரப்பு உருவின் முழு பரப்பின் பின்னமாக தருக. அதாவது பார்த்தீங்கன்னா இப்படி பிரிச்சிருக்காங்கண்ணா, இப்படி பிரிச்சுட்டாங்க, எல்லாத்தையும் பிரிச்சாச்சு. பிரித்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ இருந்தால் 2 துண்டு, 2 4 6 8. ஆக 8ல் எவ்வளோ நிலற்றப்பட்டுள்ளதுன்னா 1 நிலற்றப்பட்டிருக்கு. தரவுகளுக்கு அமைய எக்ஸை காண்க. சரிபுள்ளகள் எக்ஸ் இந்த இடம் 90 தரப்பட்டிருக்கு நம்மளுக்கு. ஓகே, அதாவது நம்மளுக்கு தெரியும் இதுவும் இதுவும் குத்தெதிர் கோணங்கள்னால் சமனாக காணப்படும். ஆக இந்த இடத்த கண்டுபிடிப்போம். முக்கோண அகக்கோண கூட்டுத்தொகை 180. ஆகவே இங்கே 80, இங்கே 60னா இங்கே 40 வரணும். அப்போ தான் மொத்தமாக கூட்டினா 180 வரலாம். அப்போ இங்கேயும் எவ்வளோண்டா 40. ஆகவே பாருங்கள், எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் சக 90 சக 40 சமன் 180. ஆகவே எக்ஸ் சமன் 180 சாய 90 40 130 தானே இங்கே கழிப்படும். ஆகவே 50 பாகை. நான் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துச்சுன்னு சொன்னால் இங்கே பாருங்க போல இங்கே 90 வருது தான்டா. அப்போ நீங்கள் 180 கழிச்சா 90 சரியா. அப்போ இங்கே 40னா இங்கே 50 வரணும். அப்போ நான் டிரெக்டாக இப்படி நம்மளுக்கு யூஸ் பண்ணலாம். 90 மைனஸ் 40 சமன் 50 பாகை. இதுக்கும் புள்ளிகள் வழங்குவாங்க. ஏன்னா ஒரு கோணம் 90னா 180 போனால் 90 தானே. காரணி காண்க. சரி, பெருக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நேர் 5 வரணும். 5க்கான வரைமுறைகள் 1 தர 5, வேறு எந்த பாசிபிலிட்டிஸும் இல்லை. இங்கே ப்ளஸ் இருக்கு, 2 ப்ளஸ்னால கட்டாயமாக 2ம் நேராக அமையணும். ஆகவே எக்ஸ் வர்க்கம் சக 1x சக 5x சக 5. ஆகவே இது ரெண்டையும் நாங்கள் எக்ஸை பொதுவாக எடுக்கலாம். எக்ஸை பொதுவாக எடுத்தால் எக்ஸ் சக 1 வரும். இங்கே சக 5 பொதுவாக எடுக்கலாம். ஆகவே எக்ஸ் சக 1 வரும். ஆக இறுதியான விட எக்ஸ் சக 1 எக்ஸ் சக 5. அதாவது நாங்கள் இங்கே எடுத்துகிட்டு தான் விடையாக வரும், சக 1ம் சக 5ம். ஆனால் நீங்கள் லாங் மெத்தடில் செய்யணும், இல்லாட்டி புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது. அடுத்த வினா, கீழே தரப்பட்டுள்ள தரவுகளுக்கு அமைய சமனான பக்க சோடியை எழுதுக. இங்கே பார்த்தீங்கன்னா 30, இங்கே 75. இந்த கோணத்தை கண்டுபிடிப்போம். ஆகவே மொத்தமாக கூட்டினா 180 வரணும். இங்கே எவ்வளோனா 75 30. 75 30 எவ்வளோனா 105. ஆக 180 105 கழிப்போம். 10ல் 5 போனால் 5, இங்கே மீதி 7, 7ல் செகர் போனால் 7. ஆகவே இங்கே 75 பாகை. நம்மளுக்கு தெரியும் ஒரு தியரி, சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கங்கள் சமன். இதுக்கு எதிராக உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி. ஆகவே ஏசி யாருக்கு சமனாக இருக்குமெண்டா இங்கேயும் 75 தானே, இதுக்கு எதிராக உள்ளது அது வந்து ஏபி. ஆகவே ஏபி சமன் ஏசி என்று வரும். அடுத்ததாக சுட்டியை மடக்கை வடிவில் எழுதுக. ஏஎக்ஸ் சமன் ஒய். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது இந்த மடக்கை சுட்டிகள் இது பார்த்தீங்கன்னா எப்பயுமே அடியாக இருக்கும். மேலே உள்ளது பார்த்தீங்கன்னா வந்து வாலுலாட்டி அடுக்காக வரும். நாங்கள் லாக் போடுவோம். லாக்டையும் சுட்டிடையும் அடிகள் ஒன்றே தான் ஏ. அடுத்ததாக சின்ன மாற்றம், இங்கே வலு பார்த்தீங்கன்னா சமனுக்கு இங்கால வரும். அப்போ இங்கே சமனுக்கு இங்கால இருக்குது, இங்கே வந்து இங்கே வரும் ஒய்ன்னு சொல்லிட்டு வரும். ஓகே, அடுத்த கேள்வி சுருக்குக. பாருங்க பிள்ளைல 5x, இங்கே வந்து பகுதினா எக்ஸ் இருக்குடா. ஆகவே நாங்கள் 5ஆல் பெருக்கணுமேனா, இங்கேயும் பெருக்குவோம் இங்கேயும் பெருக்குவோம். ஆகவே கீழே பாருங்கள் 5x 5x. ஆக 5x எடுத்துக்கொள்வோம். 6 சய ஓர் 5 5. 6ல் 5 போனால் விடையாக 1 கிடைக்கும். அடுத்த வினா, தரப்பட்ட தரவுகளுக்கு ஏற்ப நேர்கோடு ஏபியின் வெட்டு துண்டை எழுதுக, படித்திறனை காண்க. வெட்டு துண்டா வரைபானது வையச்சை வெட்டுமிடம். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், முதலாவது எக்ஸ் இருக்குது, அடுத்தது பார்த்தீங்கன்னா y இருக்குது. இந்த இடத்துல வைட பெருமானம் எவ்வளோன்னு சொன்னால் வந்து 3. ஆகவே சி சமன் நேர் 3 என்று வரும். இப்போது இதுலேயும் பாருங்கள், முதலாவதாக இருக்கிறது எக்ஸ், ரெண்டாவதாக இருக்கிறது y. ஆகவே படித்திறனை காண்க. படித்திறனை கண்டுபிடிக்கலாம். நாங்கள் இதை வந்து 1 1 எடுப்போம். அப்போ இது 2 2 என்று வரும். y கீழே எக்ஸ்
இங்கே 2 ஆள்கூறு இருக்கனால நாங்கள் ஒன்றில் இருந்து ஒன்றை கழிச்சு கொள்வோம். ஆகவே y1 மைனஸ் y2 கீழால் x1 மைனஸ் x2. ஆகவே y1 பார்த்தீங்கன்னா 3 0 y2 0 தானே. அடுத்து x1 0 சய x2 2. 3ல் 0 கழிச்சா 3, 0ல் 2 கழிக்கிறது பாசிபிள் இல்லை. ஆகவே மறை 2. ஆகவே படித்திறன் பார்த்தீங்கன்னா மறை 3 கீழ் 2 இல்லாட்டி 3 கீழ் மறை 2 எல்லாமே ஓகே. அடுத்த விஷயம் வீதத்தில் ஒரு கேள்வி போட்டிருக்காங்க. ஓகே, சில ஸ்கூல்ஸில் வீதங்கள் இன்னும் படிப்பிக்கலை, அதே மாதிரி இந்த மடக்கைகளும் படிப்பிக்கலை. அப்போ அவங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸுக்கு அது வர சான்சஸ் இல்லை. வாய்க்கால் ஒன்றை வெட்டுவதற்கு 8 மனிதர்களுக்கு 9 நாட்கள் தேவை. அவ்வேலையை 6 நாட்களில் முடிக்க எத்தனை வேலையாட்கள் தேவை? முழு வேலை பார்ப்போம். 8 மனிதர்கள் 9 நாட்கள், மொத்த வேலை 72 மனித நாட்கள். இந்த 72 மனித நாட்களில் இப்போ என்ன விஷயம் என்று சொன்னால், அந்த வேலை 6 நாட்களில் முடிக்கணும். அப்போ எத்தனை வேலையாட்கள் தேவை? ஓகே, ஆகவே 72 நாங்கள் 6ஆல் பிரிக்கணும். ஆகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 வேலையாட்கள், 12 வேலையாட்கள் தேவை. சரியா? அடுத்த வினா, ஏபிசிடி ஒரு இணைகரம். ஏபிடி 35 பாகை. இந்த பாகை பாருங்கள் பிள்ளையாக இருக்குது டைப் செட்டிங்கில். ஏபிடி கோணம் போடலை. ஏபிடி 35, ஏடிசி 80, 800 இல்லை 80, ஏடிசி ஃபுல்லாக 80. டிபிசியின் பருமனை காண்க. புள்ளல் டிபிசி, உங்களா டிபிசி டிபிசி இதை கண்டுபிடிக்கணுமா? நம்மளுக்கு தெரியும் இணைகரத்தின் எதிர் கோணங்கள் சமன். இது 80 இருந்தால் இதுவும் ஃபுல்லாக 80 வேணும். ஆகவே இங்கே 35 தரப்பட்டிருக்கு. அப்போ 80ல் 35 கழிப்போம். கழிச்சிங்கன்னு சொன்னால் 45 வரும். அதுதான் இதுக்கான விடையாக இருக்கும். 45 35 கூட்டினா 80 பாகை கிடைக்குமாறு இருக்கும். 16வது, தரவுகளுக்கு அமைய கோணம் ஏசிபியின் பருமனை காண்க. ஏசிபியை காணாம ஏசிபி தான் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இங்கே இது இருசாம் பக்க முக்கோணம். அப்போ என்ன ஐடியான்னு சொன்னால், சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன். இது 66, இந்த பக்கத்துக்கு எதிராக உள்ள இந்த கோணமும் அப்போ 66. ஆகவே இந்த கோணம் இங்கே ஏசிபி இப்போ எல்லாத்தையும் கூட்டினா 180 வரணும் தெரியும். இப்போ பாருங்க, அப்போ ஏசிபி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, மொத்தம் 180, அதில் இருந்து 66 2 132 கழிக்கிறது. கழிச்சிங்கன்னா இதுக்கான விட வரும். அவை 48 பாகைன்னு வரும். ஓகே, அடுத்தது ஒரு இணைகரம் ஏபிசிடி. சிபிஇ 70, சிபிஇ 70. ஓகே, இது 70 என்று சொன்னால் புள்ளையால் இந்த இடம் 110 என்றால் நேர்கோடு தெரியும் தானே. ஏடிசியின் பருமனை காண்க. ஏடிசி இந்த கேட்குறாங்க. இது ரெண்டும் எதிர் கோணங்கள் தான், எதிர் கோணங்கள் சமன் இணைகரத்தில். அப்போ இங்கே 110னா இங்கே 110. அப்போ 180 சய 70 சமன் 110 பாகை என்று சொல்லி விட வரும். 18வது கேள்வி தீர்க்க. இங்கே பாருங்கள் பிள்ளைகள், இங்கே 2A இருக்குது. இது அச்சட கணித பின்னங்கள். அப்போ இங்கே ஏ ஆக 2ஆல் பெருக்கோன்னாங்கண்ணா. இப்போ மேலேயும் கீழேயும் பெருக்குவோம். அப்போ 2A 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 மேலே 3 2 10 தானே. 10 3 13. ஆக 13 1 கீழ் 2 குறுக்கு பெருக்கம் செய்யலாம். அப்போ 2A சமன் 13 தர 2 26. 2ஆல் பிரிப்போம். 2ஆல் பிரிச்சிங்கண்டா ஏ சமன் 13 விட வரும். ஓகே.